ஆண்டுதோறும் இலங்கை கத்தோலிக்க திரு அவையில் நடாத்தப்படுகின்ற திருவிவிலிய வினாடி வினா போட்டியானது 2026ஆம் ஆண்டு தொடக்கம் ஒரு புதிய பாடப்பிறப்பை கொண்டுள்ளதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த போட்டிக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடப்பிறப்பு பற்றிய பலத்த சந்தேகங்கள் பலர் மத்தியில் காணப்படுவதனால் இந்த பாடப்பிறப்புக்கான நோக்கமும் அதை செயல்படுத்தும் விதமும் பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு தரலாம் என்பதற்காக இந்த காணொளி உங்கள் முன் வைக்கப்படுகின்றது. எமது மாணவர்களுக்காக மறைப்பாடசாலையில் நடாத்தப்படுகின்ற திருவிவிலிய புதிர் போட்டியானது 4 பிரிவுகளை கொண்டதாக காணப்படுகின்றது. பிரிவு 1 தரம் 4 மற்றும் தரம் 5 ஆகிய வகுப்புகள் உள்வாங்கப்படுகின்றன. அதேபோல் பிரிவு 2 தரம் 6 மற்றும் 7 ஆகிய வகுப்புகள் பிரிவு 2ஆகவும், பிரிவு 3 தரம் 8, 9, பிரிவு 4 தரம் 10, 11 ஆகிய வகுப்புகளும் உள்வாங்கப்படுகின்றன. இந்த திருவிவிலிய புதிர் போட்டிக்கு 4 பிரிவுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். அதேவேளை இந்த 4 பகுதிகளுக்கும் எமக்கு கருப்பொருள்கள் தரப்படுகின்றன. அவ்வாறு தரப்படுகின்ற கருப்பொருள்கள் ஒன்றாக ஒவ்வொரு பிரிவுக்கும் அமையப்பெறுகின்ற பொழுதும் ஒவ்வொரு தரத்துக்கும் உரிய பாடப்பிறப்பு வெவ்வேறாக காணப்படுகிறது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். உதாரணமாக பிரிவு 1 தரம் 4 தரம் 5 ஆகிய தரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்குரிய தலைப்பு ஒன்றாக இருந்தாலும் அவர்களுக்குரிய பாடப்பிறப்பு வெவ்வேறாக காணப்படுகிறது. இவ்வாறு ஏனைய அனைத்து 3 பிரிவுகளுக்கும் வெவ்வேறான பாடப்பிறப்புகள் ஒரே தலைப்பின் கீழ் தரப்படுகிறதை நாங்கள் அவதானிக்கலாம். இங்கு திருவிவிலிய வினாடி வினா போட்டி நிகழ்வுக்கு 4 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதாவது எமது கத்தோலிக்க வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கு இங்கு இறைவார்த்தை, நம்பிக்கை அறிக்கை, அருளடையாளங்கள், சப வாழ்வு ஆகிய 4 தூண்களும் அவசியமாக இருக்கின்றன. இந்த 4 மறைக்கல்வி தூண்களையும் கொண்டுதான் எமது மறைக்கல்வி அமையப்பெறுகின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் இந்த திருவிவிலிய போட்டி நிகழ்வையும் இந்த 4 விடயங்களையும் மையப்படுத்தியதாக அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இங்கு தரம் 4, தரம் 5 ஆகிய வகுப்புகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு படைப்பாளரான கடவுள் என்ற கருப்பொருளில் அவர்களுக்குரிய பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரிவு 1 இருக்கக்கூடிய தரம் 4, தரம் 5 மாணவர்களுக்குரிய கருப்பொருள் படைப்பாளரான கடவுள். அதே போல பிரிவு 2 தரம் 6, தரம் 7 ஆகிய மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அவர்களுக்குரிய கருப்பொருள் விடுதலை அளிப்பவரான கடவுள். இந்த கருப்பொருளின் அடிப்படையில் அவர்களுக்குரிய பாடப்பிறப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. 3வது பிரிவு இங்கு தரம் 8, தரம் 9 ஆகிய மாணவர்களுக்குரியது. இவர்களுக்குரிய கருப்பொருளாக அமைவது கடவுள் உடன்படிக்கை செய்பவரும் திரு அவை தலைவரும் ஆகும். ஆகவே இந்த கருப்பொருளின் கீழ் இவர்களுக்குரிய பாடப்பிறப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கிறிஸ்துவே உடன்படிக்கையின் நிறைவு என்னும் கருப்பொருள் பிரிவு 4 கேட்கின்ற
தரம் 10, தரம் 11 மாணவர்களுக்கு உரியதாக அமைக்கப்பெற்றுள்ளது. இப்பொழுது இந்த 4 பிரிவு தரங்களுக்கும் 4 வெவ்வேறான கருப்பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை இந்த கருப்பொருளின் கீழ் இந்த ஒவ்வொரு தர மாணவர்களுக்கும் எவ்வாறு அவர்களுக்குரிய பாடப்பரப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உதாரணத்துக்கு ஒரு வகுப்பினை மாத்திரம் எடுத்து இந்த காணொளியில் நாங்கள் காணலாம். தரம் 4 கற்கின்ற மாணவர்களுக்குரிய கருப்பொருள் படைப்பாளரான கடவுள். அவை இந்த படைப்பாளரான கடவுள் என்ற கருப்பொருளின் கீழ் நாங்கள் காணக்கூடிய விடயம் தலைப்பு, பிரதான திருவிவிலிய பகுதி, கற்றல் பேறுகள், மேலதிக மேற்கோள்கள், நோக்கம் என்ற விடயங்கள் இந்த அட்டவணையில் நாங்கள் நோக்க வேண்டியவை. தலைப்பாக தரப்பட்டிருக்கின்ற விடயங்கள்: ஒன்று, இறைவார்த்தை பகுதிக்கு கீழ் தரப்படுகின்ற விடயம். இரண்டாவது, நம்பிக்கை அறிக்கை பகுதியில் தரப்படுகின்ற விடயம். மூன்றாவதாக, நற்கருணை அருளடையாளம், அருளடையாளங்கள் என்ற மூன்றாவது பகுதியின் கீழ் தரப்படுகின்ற விடயம். நான்காவதாக, சபத்தின் கீழ் தரப்படுகின்ற விடயம். அவை இறைவார்த்தை பகுதியின் கீழ் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இரண்டையும் உள்ளடங்கலாக இவற்றுக்குரிய இந்த இறைவார்த்தை பகுதிக்குரிய விடயங்கள் அல்லது விவிலிய பகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் எமக்கு தரப்பட்டிருக்கின்ற கருப்பொருளுக்கு அமைவாகவே இந்த விவிலிய பகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லது எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் நம்பிக்கை அறிக்கையை எடுக்கும் பொழுது இந்த கருப்பொருளுக்கு ஏற்றவாறு இந்த நம்பிக்கை அறிக்கை அமையப்பெற்றிருக்கிறதையும், இந்த நம்பிக்கை அறிக்கையில் நாங்கள் இந்த கருப்பொருளைத்தான் காண்கின்றோம் என்பதையும் பார்ப்பதற்காக இந்த இரண்டாவது பகுதியான நம்பிக்கை அறிக்கை பகுதி எமக்கு தரப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது பகுதியாக நற்கருணை அருளடையாளங்கள். அருளடையாளங்கள் மூன்றாவது பகுதியாக, அதாவது மூன்றாவது தலைப்பாக இந்த பாடப்பரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவை இந்த அருளடையாளங்களும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சப வாழ்வு மிகவும் அவசியமானது என்பதனால் இந்த சபத்தில் எங்களை இணைத்துக் கொள்வதற்காக திருப்பாடல் நூலிலிருந்து பகுதிகள் எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒவ்வொரு கருப்பொருளுக்கும் அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள இறைவார்த்தை பகுதி, நம்பிக்கை அறிக்கை பகுதி, அருளடையாள பகுதி, சபம் என்னும் இந்த 4 தலைப்புகளின் கீழ் எமக்கு பிரதான திருவிவிலிய பகுதிகள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதிகளை நாங்கள் கற்பதின் ஊடாக எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் கற்றல் பேறாக 3வது நிரலில் தரப்பட்டிருக்கின்றது. அதே போல் இவற்றை விளங்கிக் கொள்ள மேலதிக மேற்கோள்கள் 4வது நிரலிலும், இவற்றை நாங்கள் கற்றுக்கொள்வதன் நோக்கம் அல்லது காரணத்தை இந்த 5வது நிரலிலும் நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆக இந்த 4 தலைப்புகளின் கீழ்தான் எமக்கு இந்த கருப்பொருளை உணர்ந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் தரப்படுகின்ற விடயங்களாக உள்ளன. அந்த வகையில் இந்த 4 தலைப்புகளையும் நாம் முறையாக கற்றுத் தேர்வதோடு மனனம் செய்யக்கூடிய பகுதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி இந்த அட்டவணையில் காணப்படுகின்ற நம்பிக்கை அறிக்கை பகுதியும், சப என்ற நிரலில் காணப்படுகின்ற திருப்பாடல் பகுதிகளும் ஆகும். ஆகவே திருப்பாடல்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் நற்கருணை அருளடையாளம் பற்றி கூறப்படுகின்ற விடயங்களை நீங்கள்
உணர்ந்து அவற்றை உய்த்துணர்ந்து அவற்றை முறையாக விளங்கிக் கொள்ளவும், அதேவேளை மனனப் பகுதிக்குள் இந்த நம்பிக்கை அறிக்கையும் உள்வாங்கப்படக்கூடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இவற்றில் நீங்கள் அதிகமாக ஆவலாக இந்த பகுதிகளை கற்றுக்கொள்வதற்கு தேடுவது எவ்வாறு இதற்குரிய வினாக்கள் அமையப் போகின்றது என்பது. உங்களுக்குரிய போட்டி நிகழ்வுக்குரிய வினாக்கள் அல்லது வினாப்பத்திரங்கள் எவ்வாறு அமையும் என்பதை உங்களுக்கு வேறொரு காணொளியில் முன்வைக்க காத்திருக்கின்றேன். அதுவரைக்கும் இந்த கருப்பொருள்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பாடப்பரப்புகளை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகலாம். நன்றி.